ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய வார்த்தை என்கிற வல்லமையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு விண்ணக மன்னாவை ஆண்டவர் அளிக்கிறார். இதைத்தான் நம்ம மீண்டும் மீண்டும் மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இந்த வார்த்தை என்கிற மன்னா நமக்கு தேவையா? நிறைய பேருக்கு அது உணர்வே வராத ஒரு நிலையிலே தான் இன்னும் பயணித்து கொண்டு இருக்கிறோம். நிறைய பேர் கோயிலுக்கு வரதில்லை, எதுக்கு வரணும்னு கேட்குறாங்க. வந்தால் எனக்கு ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கிடைக்கணும்னு சொல்கிற வார்த்தை எதுனாக்க உலகத்தரமான உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணும். அது குழந்தை பாக்கியமாக இருக்கணும், திருமணமாக இருக்கணும், அல்லது என் வீட்டில் இருக்கிற கடன் பிரச்சனை போகணும். இப்படிப்பட்ட உலக பிரகாரமான தேடல்கள் எல்லோருடைய உள்ளத்தில் இருக்குது. ஆலயத்திற்கு வந்தேன்னா எனக்கு இதெல்லாம் சரி பண்ணால் தான் கடவுளை நான் ஏற்றுக்கொள்வேன், அதனால் நான் கடவுளை விட்டு விலகியே இருப்பேன், அதனால் அவரை தேடுறதில் எனக்கு அர்த்தம் இல்லை என்று நினைக்கிற மக்களினுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கிறது. நம்மளுடைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை முறையை நம்ம பார்க்கிற பொழுது இந்த ஆன்மீகம் என்பது ஏதோ தேவைன்னா கடவுளை தேடுறது, அந்த தேவை பூர்த்தி செய்யப்பட்ட பிறகு நம்ம போய் ஒரு வாழ்க்கை முறையை வாழ்கிறது, திருப்பி ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது கடவுள்கிட்ட போகிறது, அப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாது. இந்த ஆன்மீகம் என்பது, கடவுளை தேடுகிற அந்த பண்பு நலன் என்பது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நலத்தில் எல்லா விதத்திலும் அது நம்மை இணைத்து வைத்திருக்க வேண்டும். அதனால் என்ன நடந்தாலும் நன்றின்னு நம்ம சொல்கிறோம் பாருங்களேன். நல்லது நடந்தாலும் நன்றி, என் வாழ்க்கையில் சில துன்பங்களை நான் சந்தித்தாலும் எனக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற மனநிலை, கடவுளை விட்டு விலகாத ஒரு மனநிலை. இன்றைக்கி பாருங்கள், நம்ம ஒரு உதாரணத்தோடு சொல்லணுன்னாக்க, ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறோம். ஒருத்தர் ஏதோ ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்ம என்ன செய்கிறோம்? உடனே அவங்களெல்லாம் நம்ம என்ன விலக்கி வெளியில் விரட்டிடுறோமா? இல்லை, அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டு அந்த நபர்களையும் நம்ம என்ன செய்கிறோம்? ஏற்றுக்கொள்கிறோம். அவர்களை விட்டு நம்ம என்ன செய்கிறதில்ல, பிரியறதில்லை. உடனே எல்லாம் வெளியில் போயிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறதில்ல. ஒருவரை ஒருவர் தாங்கி தான் நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம். கடவுளோடு நம்ம கொண்டிருக்கிற உறவும் அப்படி தான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கடவுளோடு நம்ம கொண்டிருக்கிற உறவு எல்லா சூழல்களிலும் கடவுளோடு இணைந்து பயணிக்கக்கூடியதாக இருக்கணும். இந்த ஒரு உறவைத்தான் கடவுள் ஆசீர்வாதமாக அவர் மாற்றி கொடுத்து கொண்டே இருப்பார். எந்த சூழ்நிலையிலும் நம்மளுடைய அபாக்குக் நூலில் எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், மந்தையிலே ஆடுகளோ மாடுகளோ இல்லாமல் போனாலும் நான் ஆண்டவரில் மகிழ்ந்திருப்பேன். இப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு பயணிக்கிற ஆன்மீகமே உயர்ந்த ஆன்மீகம் என்று கருதப்படுகிறது. அநேகர் இந்த ஆன்மீகத்தில் பயணித்து கொண்டு இருக்கிறீங்க, அதை நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அநேகர் ஒரு சுயநலத்திற்காக பல விளையாட்டுக்களை எல்லாம் விளையாண்டு கொண்டே இருப்பாங்க. ஆன்மீக தளத்திலேயே சொல்கிறேன், நம்முடைய ஆலயம் சார்ந்த பணிகளில் ஈடுபடுகிற அல்லது கடவுள் மீது பக்தியோடு இருப்பதாக சொல்லி கொண்டிருக்கிற எல்லா மனிதர்களையும் நம்ம பார்க்கும்போது அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு புரட்டுதல், அதாவது ஒரு மாதிரி புரட்டி செயல்படுதல், பேசுதல், இதெல்லாம் காணப்படுகிறது. ஆனால் அதே சமயம் இன்னொரு பக்கம் நம்ம பார்க்குற பொழுது அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு உண்மையான ஒரு ஆசீர்வாதமான மனநிலை, அவங்க துயரத்தோட கடவுளை விட்டு விலகாத ஒரு மனநிலையோடு பயணித்து கொண்டிருக்கிறாங்க. அதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களை சாட்சியாக கடவுள் நம்முடைய சமூகத்திற்கு நிறுத்தி வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையிலே தான் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு சிறப்பான தளத்தில் நீங்கள் நிற்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் நமக்கு அடையாளப்படுத்துகிறார். இந்த ஆன்மீக பயணம் என்பது ஏதோ வெறுமையின் பயணம் அல்ல. ஆன்மீக பயணம் நம்ம சொல்கிறது ஏதோ ஆலயத்திற்கு வந்தோமா, ஒரு பூசை பார்த்தோம், நற்கருணை உட்கொண்டோம், வீட்டுக்கு போனோம், அப்புறம் அடுத்த வாரம் அந்த ஆப்ளிகேஷனை நிறைவேற்ற நான் வருவேன், அந்த ஆப்ளிகேஷனை நிறைவேற்றிட்டு நன்மை வாங்கி சாப்பிட்டுட்டு நான் போயிடுவேன். இது வாரம் நிகழ வேண்டிய ஒரு ஆன்மீக ஒரு கட்டாயம் அப்படின்னு நினைத்து அது மட்டுமே நம்முடைய அடையாளமாக வைத்து கொண்டிருந்தால் அது சரியான ஒரு அடையாளமாக இருக்க முடியாது. அப்போ இந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கடவுள் அந்த விண்ணக உணவுன்னு சொல்கிறோம் பாருங்களேன், அந்த உணவை ஆன்மாவுக்கு கொடுக்கிறார். இந்த ஆன்மாவிலிருந்து நம்ம செயல்பட துவங்க வேண்டும். இந்த உடல் எப்படி சாப்பிட்ட உடனேயும் அது புத்துணர்வு பெற்று செயல்படுகிறது. குழந்தைங்க பாருங்கள், சாப்பிட்டோடனையும் புத்துணர்வு அடைஞ்ச உடனேயும் அவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாட்டினாலும் ஓடி ஆடி விளையாட ஆரம்பிப்பாங்க. அவங்க விளையாடுவார்கள். அந்த உடல் அந்த செயலை செய்ய தூண்டுகிறது.
ஒரு வளர்ச்சி அடைந்த நிலையில் இருக்கிறவங்க ஒரு அர்த்தமுள்ள செயலை செய்வாங்க. குடும்பத்திற்காக ஓடி உழைப்பாங்க, அல்லது பொது நலனுக்காக உழைப்பாங்க. இந்த உடலினுடைய அந்த சக்தியை நம்ம என்ன செய்கிறோம்? பயன்படுத்துகிறோம். அதே போல தான் ஆன்மாவினுடைய ஆசீர்வாதங்களையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மாவினுடைய அந்த ஆசீர்வாதம் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் செயல்படுத்தக்கூடிய அடையாளமாக இருக்கிறது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த செயல்பாடுகள் எதை செய்கிறது? எதுவும் நம்ம எளிமையாக நம்ம சொல்லுவோம், அடுத்தவங்களோட அன்பாக இருங்க, அவங்கள நல்லா பார்த்து பேசுங்க, அவங்களோட உறவு கொள்ளுங்கள். இது மட்டும்தான் அந்த அடையாளமாக பார்த்தா சிரிச்சிக்கிட்டே இருக்கிறது, அடுத்தவங்களை கடிஞ்சு பேசாமல் அமைதியாக இருக்கிறது, இது மட்டும்தான் கடவுளுடைய அடையாளமாக இருக்கிறதா? கடவுள் எதிர்பார்க்கிற காரியமாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா இல்லை. கடவுள் நிறைய விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். அதெல்லாம் எப்போ சொல்லிக் கொடுப்பாருன்னா, ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கோயிலுக்கு போகும்போது சொல்லிக் கொடுப்பார். அந்த இறைவார்த்தை வழியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அப்போ என்ன செய்யணும்? அந்த வாரம் முழுவதுமாக நம்ம அந்த ஒரு காரியத்தை பின்பற்ற வேண்டும். அப்படி தொடர்ந்து பின்பற்றுகிற போது ஒரு புதிய ஆசீர்வாதம், புதிய கிருபை நம்ம வாழ்க்கையில் பெருக ஆரம்பிக்கும். செயல்படாதவர்களோட ஆவியானவரோ கடவுளோ வேலை செய்ய முடியாது. அதனால தான் நீங்கள் செயல்படுகிற பிள்ளைகளாக மாறுங்கள் சொல்கிற அழைப்பை ஆண்டவர் மீண்டும் மீண்டும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்படி ஒரு செயல்பாட்டுக்கான ஒரு தளத்தை தான் இன்ற 3 வாசகங்களும் அடையாளப்படுத்துகிறார். முதல் வாசகம் தொடக்க நூலில் 18வது அதிகாரத்தில் 20லிருந்து வரக்கூடிய அந்த ஒரு இறைவசனம், ஆண்டவர் ஆபிரகாமும் பேசி கொண்டிருக்கிற ஒரு சம்பாஷணை பண்ணுகிற ஒரு காரியம். ஆபிரகாம் சோதோம் கொமோராவினுடைய அழிவை அறிந்து கொள்கிறார். எப்படி தெரியும்? ஆண்டவர் அவருக்கு சொல்கிறார், நான் சோதோம் கொமோராவை அழிக்க போகிறேன். ஒரு நண்பனை போல அவருடைய திட்டத்தை பகிர்ந்து கொள்கிறார். உடனே ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? காதை புத்திக்கிட்டு, அப்படியே ஆண்டவரே ரொம்ப நல்லது, நம்மளை தொடாமல் நீங்கள் யாரோ ஒருத்தனை அடிக்கிறீங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலை. சோதோம் கொமோராவுக்காக அவர் பரிந்து பேசுகிறார். அதுதான் இந்த முதல் வாசகம். சோதோம் கொமோராவுக்காக ஏன் பரிந்து பேசுகிறார்? அங்கே சகோதர சகோதரி நம்மை போல மனிதர்கள் இருக்கிறார்கள். அதுலேயும் இன்னும் குறிப்பாக அவரிடமிருந்து பிரிந்து சென்ற அந்த லோத்து என்கிற சகோதரன் அங்கே அவன் குடும்பத்தாரோடு தன் இனத்தாரோடு அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் தான் ஆபிரகாம் என்ன செய்கிறார்? அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறார். அந்த மக்களுக்காக அங்கே நல்லவர்கள் இருப்பாங்களே, அந்த நல்லவர்களையும் சேர்த்து கொன்று விடுவீர்களோ என்று சொல்லி அந்த நல்லவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு சாட்சியாக ஆபிரகாம் இருப்பதை முதல் வாசகம் பதிவு செய்வதை நம்ம பார்க்கிறோம். 2வது வாசகத்துக்குள்ளே நம்ம போகிற போது, கடவுள் உங்களை அவரோடு உயிர் பெறச் செய்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பவுலடியார் கொலோசியருக்கு எழுதிய அந்த திருமுகம், கடவுள் என்ன செய்கிறாரு? உங்களை அவரோடு உயிர் பெறச் செய்தார். அப்போது கடவுள் நம்மளை உயிர் பெறச் செய்திருக்கிறாருன்னா நம்ம என்ன செய்யணும்னா, அவர் செய்ததையே நம்ம செய்யணும். நம்மளை என்ன செய்யணும்? உயிரற்ற ஜடங்களாக, உயிரில்லாத நிலையில் செத்துப்போய் கிடக்கிற, உணர்வற்று கிடக்கிற பிள்ளைகளுக்கு உணர்வை ஊட்டி மன்னிப்பை கொடுத்து அவர்களையும் நம்ம மீட்டெடுக்கணும். அது எப்படி நடக்கும்? அதுவும் இந்த அருமையான இந்த பரிந்துரை என்கிற அடையாளத்திலே நடக்கும். பரிந்து உரைப்பது, அவங்களோட பேசுவது. அதைத்தான் இயேசு எப்படி செய்தார் என்று இயேசுவை ஒரு மையமான அடையாளமாக வைத்து இந்த 2வது வாசகம் பேசி கொண்டிருக்கிறார். 3வது நற்செய்தி வாசகத்துக்குள்ளே நம்ம வருகிற போது, லூக்கா எழுதிய நற்செய்தி 11வது அதிகாரம் 1லிருந்து 13 வரை உள்ள இறைவசனங்களை வாசிக்கிறோம். ஆண்டவரிடத்தில் போய் கேட்குறாங்க, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அவர் பாருங்கள், அழகாக அந்த நம்ம விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே அப்படிங்கிற ஜெபத்தை அழகாக சொல்லி கொடுக்குறாரு. அது சொல்லி கொடுத்துட்டு அந்த ஜெபத்தினுடைய ஆழமான நேச்சர் என்னங்கிறத காட்டுறார். அந்த ஜெபத்தினுடைய அடையாளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு. உங்களுள் ஒருவர் தம் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று, நண்பா 3 அப்பங்களை எனக்கு கடனாக கொடு, என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யும் வழியில் என்னிடம் வந்திருக்கிறார், அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்வதாக வைத்துக்கொள்வோம் அப்படின்னு இந்த சம்பவம் ஆரம்பிக்குது. அப்போ என்ன செய்கிறாரு? கதவை தட்டி கொண்டே இருக்கிறாரு. அந்த நபரோ வீட்டுக்குள்ளே படுத்துக்கிட்டு, நான் படுத்துட்டேன், நான் எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் ரெஸ்டிங் டயத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் மறுக்கிறாரு. ஆனாலும் அவர் என்ன செய்யலை? விட்டு போயிடலை, தட்டி கொண்டே இருக்கிறார். காரணம் யார்? நண்பர். வந்திருக்கிற அந்த நண்பருடைய பசி, அவருடைய அந்த தேவையை அறிந்தவராக இவர் தன்னிடத்தில் இல்லை என்றாலும் யாரிடத்துலையாவது நம்ம கேட்டு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அந்த நண்பர் மீது கொண்ட அன்பினாலே அந்த நண்பருக்காக இவர் என்ன செய்கிறாரு? இந்த இடத்துல சம்பாஷணையை எடுக்கிறாரு.
கதவை தட்டி கொண்டே இருக்கிறாரு. அதுதான் இயேசு அந்த ஓமையை சொல்லிட்டு சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் என்ன செய்யணும், கடவுளிடத்தில் இப்படித்தான் கேட்கணும். கடவுள் கேட்டோன்னே கொடுக்கலன்று நீ போய் என்ன செய்யக்கூடாது, தூங்கிடக்கூடாது. நீ தட்டி கொண்டே இரு. கடவுளுக்கு தெரியும் எப்போ கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அந்த பர்சீவியரன்ஸ்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அதாவது தொடர் முயற்சி. கேட்டோம், சும்மா ஒரு நைட்டு இப்போ ஜெபம் பண்ணோம், அப்புறம் விட்டுட்டோம், அப்புறம் அடுத்த ஒரு மாதம் நம்ம திருப்பி கேட்குறோம், விட்டுட்டோம். இது தொடர் முயற்சி அல்ல. நம்மளுடைய போராட்டம் என்பது தொடர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துகிற ஒரு உவமையை சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். கேட்போர் அனைவரும் பெற்றுக்கொள்ள, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி அருமையான ஒரு அடையாளத்தை கொடுக்குறாரு. மீனை கேட்டால் உங்களுள் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் அவர் தேளை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியாரை கொடுப்பது எத்துணை உறுதி. பாருங்கள், அந்த தூய ஆவியாரை கொடுப்பது. அப்போ இந்த தூய ஆவியாருடைய அடையாளம் என்பது, அதாவது பிறருக்காக பரிந்து பேசுகிற ஒரு வல்லமையின் ஆவி. இதுதான் தூய ஆவியானவருடைய அடையாளம். இந்த தூய ஆவியாரை உங்களுக்கு கொடுப்பது எத்துணை உறுதி அப்படி சொல்லி முடிக்கிறார் இந்த சம்பவத்தை. பாருங்கள், இந்த ஓமை வாயிலாகவும் இந்த முதல் வாசகம், இரண்டாவது வாசகம், இதிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நமக்காக கடவுள் பரிந்து பேசுகிறாரு, மகனாக இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும், நாம் பரிந்து பேசுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும். அப்போ யாருக்காக பரிந்து பேசுவது? அந்த ஜெபத்தை ஏறெடுக்க முடியாத நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் பரிந்து பேசுகிற அந்த பரிந்து பேசுதல் என்பது வல்லமையான ஜெபமாக கருதப்படுகிறது. இன்றைக்கி ஜெபத்தினுடைய படிநிலைகளில் நம்ம பல படிநிலைகளை பார்க்குறோம். அதில் ஒரு முக்கியமான ஒரு படிநிலை தான் இந்த பரிந்து பேசக்கூடிய ஜெபத்தினுடைய படிநிலை. இந்த பரிந்து பேசுதலை பற்றி நம்மளுடைய விவிலியத்தில் நிறைய இடத்துல கொடுத்துருக்குறாங்க. 1 தீமோத்தேயு 2:1 சொல்லுது, அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். பார்த்தீங்களா? இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே. அப்போ இதில் வரக்கூடியது பாருங்கள், எல்லாருக்காகவும் மன்றாடுவது. அந்த வார்த்தை வருது பாருங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. பரிந்து பேசுங்கள். அப்போது இந்த பரிந்து பேசுவது என்பது ஒரு முக்கியமான ஒரு ஜெபத்தினுடைய, கடவுளோட நம்ம தொடர்பு கொள்கிற அந்த மெத்தடாலஜியினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிற. தொடக்க நூல் 18 நம்ம வாசித்த அந்த வாசகத்தினுடைய அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். கடவுள் அழிக்க போகிறேன்னு சொன்ன உடனேயும் ஆபிரகாமால் அதை பொறுத்து கொள்ள முடியல. அவர் என்ன செய்கிறார்? உடனே பரிந்து பேச ஆரம்பிக்கிறார். நிறைய இடத்துல நான் மக்கள்கிட்ட கேட்பேன், எத்தனை பேர் 50 பேரில் ஆரம்பிக்கிறாரு, 50 பேர் நல்லவங்க இருந்தால் அழிச்சிருவீங்களா ஆண்டவரே அப்படின்னு ஆபிரகாம் தொடங்கினவர் 50, 40, 30 அப்படி தொடர்ச்சி அப்படி கொண்டுட்டு எத்தனை பேரில் நின்னார்? ஒருத்தரா 2 பேரான்னு கேட்டாக்க நிறைய நேரம் அதை தப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா அது கூட நமக்கு தெரியல பாருங்களேன். அது ஒரு முக்கியமான பகுதி, அது தெரிந்திருக்க வேண்டிய ஒரு பகுதி. கடைசியில் 10 பேரில் கொண்டுட்டு நிப்பாட்டுவார் ஆபிரகாம். அந்த ஊரில் ஒரு 10 நபர் நல்லவங்க இருந்தாங்கன்னா அழிச்சிருவீங்களா? நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். ஆனால் சோதோம் குமோராவை கடவுள் அழித்தார். ஏன் அழித்தார்? அந்த இடத்துல 10 பேர் கூட இல்லை. லோத் இருந்தார், அவருடைய மனைவி, அவருடைய 2 மகள்கள், 4 பேர் தான் இருந்தாங்க. ஏன்? அந்த மகள்களுக்கு ஆண்களை தீர்மானம் செய்து வைத்திருந்தார், மணமகன்களை. அவங்கக்கிட்டலாம் போய் சொல்கிறார், ஆண்டவர் அழிக்க போகிறாருப்பா, வாப்பா ஓடிடுவோம். அவர்கள் அந்த ஆண்டவருடைய திட்டத்தை அறிய முடியாத ஒரு இருளுக்குள் இருந்ததுனால இவர் பேசுவதை பிதற்றுகிறார் என்று சொல்லி அவரை ஏளனம் செய்தார்கள். பாருங்கள், இன்றைக்கி கூட இந்த பேச்சு, இப்போ நான் பேசுகிறது கூட ஒரு சிலருக்கு ஒரு பிதற்றலாக தெரியலாம். என்ன இந்த ஆள் என்னென்னமோ சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இதில் ஒரு உண்மை இருக்கிறது. உண்மை இருக்கிறது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள, அதுக்கு தான் விவிலிய பின்னணியோடு நாங்கள் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறோம். அதனால் நம்ம நிறைய நேரம் மக்களுக்கு புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, என் ஜெபம் ஜெயிக்க மாட்டேங்குது, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலை. ஏன் கேட்கல? உடனே நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க, நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு ஒரு குரலும் கொடுக்கறதில்ல, ஏன் இது நடக்கலை, எனக்கு கேட்டு சொல்லுங்கள். பாருங்கள், கடவுள்கிட்ட கேட்குறதுக்கு நம்ம என்ன ஆபிரகாமை போலவா இருக்கிறோம்? கடவுள் வெளிப்படுத்துவார், தேவன்னா வெளிப்படுத்துவார். அதை நான் கேட்பேன், உன்னுடைய பிரச்சனையிலிருந்து உனக்கு விடுதலை வேணுமா? ஏன் கடவுள் இந்த துன்பத்தை கொடுத்தாருன்னு உனக்கு காரணம் தெரியணுமா?
இதைத்தான் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இப்போ ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் குழந்தை இல்லை, ஏன் அவர்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்கு நம்ம எங்கேயுமே ஒரு அடையாளத்தை பார்க்க முடியல. பாருங்களேன், உனக்கு ஒரு மகன் கொடுக்கப்படுவார், அவ்வளோதான். உன்னுடைய இனத்தை வந்து வானத்தில் இருக்கிற விண்மீன்களைப் போலவும் மணலை போலவும் நான் பெருகச் செய்வேன். இதுதான் கடவுளுடைய வார்த்தை. அப்போ நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் பல வேளைகளில் கடவுளை குறைபடுத்துவதாக, கடவுளையே ஒரு இரிட்டேஷனுக்கு உள்ளாக்குவதாக அமைந்திருக்கிறார். கடவுள்கிட்ட போய் நிறைய பேர் ஜெபிக்கிற ஜெபத்தை பார்த்திங்கன்னா, இதை கொடுத்துரு, என் வீட்டுக்கு இது தான் வேணும், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கேட்டகரியில் தான் இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், பல்வேறு விதமான கட்டுப்பாட்டுகளோடு கடவுளிடத்தில் வந்து இந்த நம்மளுடைய தேவைகளை முன்வைக்கிறோம். நான் அடிப்படையிலேயே சொல்லிக் கொடுப்பது இதுதான். கடவுளை வந்து இதை அதை செய்யன்னு கமாண்ட் பண்ணுறதுக்கு நாம் யார்? கடவுள் இதை செய்வார். எது நல்லது என்பது கடவுளுக்கு தெரியும். ஒரு குழந்தை இருக்குதுன்னா அது அப்பாட்ட போய் தன் பிடிச்சதை கேட்கும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். பிடிச்சதை நம்ம கேட்கலாம், ஆனால் இதை தான் நீ செய்யணும்னு நம்ம சொல்வது எவ்வளவு ஒரு அபத்தமான ஒரு காரியம். ஒரு குழந்தை தகப்பனிடத்தில் ஒரு அதட்டல் போட்டுச்சுன்னா இப்படி தான் நீ செய்யணும்னு சொன்னால் அந்த தகப்பன் இதை ஏற்றுக்கொள்வதில்லை இல்லையா? ஏன்னா குழந்தையினுடைய அறியாமை என்னன்னு அப்பாவுக்கு தெரியும். ஒரு குழந்தை வந்து அழுது கொண்டு இருக்கிறது, ஒரு கடையில் நின்று பார்த்து கொண்டு இருக்கிறேன், குழந்தை அழுவுது. எதுக்கு அழுவுது? அந்த ஒரு பொருளை கேட்டு அழுகிறது. அதை வாங்கி கொடுத்தால்தான் என்ன என்கிற ஒரு எண்ணம் நம்முடைய இதயத்தில் வந்தது. அவங்க அப்பா அடிக்கிறார். நான் கூட நினச்சேன், ஒரு குடும்பக்கார தகப்பனாக இருப்பாரோ, குழந்தை அடிக்கிறாரு, அது என்ன கேட்குது. அப்புறம் நான் மெதுவாக அவரிடத்தில் பேசினேன், என்ன சார் பாவம், ஏதோ ஜூஸ் கேட்குதா, அதை வாங்கி கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னப்போ தான் அவர் சொன்னார், அது ஜூஸ் கேட்டால் பரவாயில்ல ஃபாதர், அதெல்லாம் வேணுமான்னு கேட்குறேன், வேணாங்குது. அந்த பாட்டில் வேணுமான்னு சொல்லி ஒரு பாட்டிலை காட்டுறாரு. அது ஃபினாயில் பாட்டில் அடுக்கி வச்சுருக்குறாங்க, அதுதான் வேணும் அப்படின்னு அந்த குழந்தை அழுவுது. இதை ஒரு தகப்பன் எப்படி வாங்கி கொடுக்க முடியும்? இன்றைக்கி நிறைய நேரம் அப்படி தான் கடவுள் நம்மளை வந்து சில வேளைகளில் கண்டித்து திருத்துவார். அது புரியாத போது நம்ம புலம்பிக்கிட்டே இருப்போம். ஹோட்டலுக்கு போனோடனே ஆர்டர் போடுற மாதிரி, இவருக்கு பூரியை கொடு, அவருக்கு தோசையை கொடு, எனக்கு ஒரு ஊத்தாப்பம் கொடுன்னு நம்ம கேட்குறது போல் கடவுள்கிட்ட ஆர்டர் போடுறோம். இல்லை, அப்படிப்பட்ட ஜெபங்கள் எல்லாம் தோற்று போகிறது. எப்படிப்பட்ட ஜெபம் ஜெயிக்கும்? நிறைய ஜெபத்தினுடைய படிநிலைகள் நிறைய இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஒரு படிநிலையை தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குறோம். அது எல்லாத்தையும் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. அதனால் இதை மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டால் போதும். கடவுளை புகழ்வது, கடவுள் அந்த இன்டர்செஷன் அப்படிங்கிறதுலையே ஒரு முக்கியமான விஷயம் அடங்கி இருக்குது. என்னன்னாக்க, கடவுள் செய்த நன்மைகளை அவருக்கு முன்னாடி எடுத்து வச்சு அவரை புகழ்வது. அது அந்த பரிந்து பேசுதல்களுடைய ஒரு முக்கியமான ஒரு பாட்டு அதுதான். கடவுளே எங்களுக்கு இந்த நன்மையை செய்தீங்களே நன்றி அப்படின்னு நீங்கள் துதிப்பது. அப்படி துதிக்கிற போது என்ன ஆகும்? கடவுள் உடனே மகிழ்ச்சி அடைஞ்சிடுவார். துதிக்கிற பிள்ளைகள் மத்தியில் அவர் மகிழ்ச்சி அடையும் போது என்ன கிஃப்டாக கொடுப்பாருன்னா, இந்த லூக்கா நற்செய்தியில் கடைசியில் வருது பார்த்திங்களா, தூய ஆவியை உங்களுக்கு அருளுவது எவ்வளவு சிறப்பு. உடனே அவர் என்ன செய்வார்? தூய ஆவியை உங்களுக்கு கொடுப்பார். அந்த தூய ஆவி என்ன செய்வார்? நீ எப்படி ஜெபிக்கணும்னு உனக்கு சொல்லி கொடுத்துருவார். நீ என்ன செய்யணும், இதை எப்படி கேட்கணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுப்பார். அவர் உங்களுக்கு கற்றுத்தருவார். அப்போது இன்றைக்கி இதுதான் பிரச்சனை. நம்ம கடவுளை துதிக்கிறது இல்லை, எப்போ பார்த்தாலும் புலம்பல், எப்போ பார்த்தாலும் வந்தால் நம்ம வந்து கடவுளுக்கு முன்னாடி பெரிய நீதிமான்களைப் போல் நம்ம பேசுகிறது, இதெல்லாம் இருக்கிற இடத்துல இந்த துதி இருக்கிறது இல்லை, மகிமை இருக்கிறது இல்லை. அதான் நம்ம பாட்டில் பாடுவோம், துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகின்றோம். பார்த்தீங்களா? அப்போ துதி கன மகிமை என்பது கடவுளுக்கு உகந்தது. அப்போது இந்த பரிந்து பேசுதலினுடைய அடிப்படை நிலையில் இருப்பது துதிக்கிற ஒரு மனநிலை. அடுத்ததாகத்தான் இது 10 கட்டளையினுடைய 2 கட்டளையினுடைய அடக்கத்தை தான் இப்போ நான் பேசிகிட்டே இருக்கிறேன். 10 கட்டளையினுடைய அந்த 2 கட்டளையினுடைய அடக்கம் உங்களுக்கு தெரியும். இந்த 10 கட்டளையும் 2 கட்டளையில் அடங்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக சர்வேஸ்வரனை அன்பு செய்வது, உன்னை நீ அன்பு செய்வது போல உன் அயலானை அன்பு செய்வது, இதுதான். இப்போ இந்த 10 கட்டளையில் முதல் கட்டளை என்ன? கடவுளை அன்பு செய்வது. எப்படி நம்ம அன்பு செய்கிறோம்? அவர் செய்த நன்மைகளை நினைத்து துதிக்கிறீங்க. அப்போ துதிக்க நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களுடைய கதவுகள் திறக்கப்படும். இரண்டாவதுடைய வழி தான் அடுத்திருப்பவர் மீது அன்பு. இதைத்தான் இந்த இடத்துல நம்ம வந்து பரிந்து பேசுவதனுடைய அடையாளமாக நம்ம வைக்கிறோம். அப்போ அந்த அடுத்திருப்பவர் யார்? பைபிளில் கடவுள் நிறைய இடத்துல அந்த அடுத்திருப்பவர் யாருன்னு நமக்கு சொல்லியிருக்கிறார். துன்பத்தில் இருக்கிறவன், ஓரம் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறவன்,
அவர் இவர் தான். இன்றைக்கி சமூகம் வந்து நிறைய பேர் அடையாளப்படுத்துது. இவங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்கள், இவங்கெல்லாம் ஓரங்கட்டப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சாராரை நமக்கு வந்து அடையாளப்படுத்தி வச்சுருக்கிறோம். உண்மையாகவே அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவங்க அதில் உண்மையாலுமே தகுதியானவர்களாக இருந்தாங்கன்னா நம்ம அவங்கள லிஸ்ட்டில் வைத்துக்கொள்கிறோம். இது சமூக அடிப்படையிலான பகுப்பாய்வு. இதை தாண்டி நம்ம பார்க்கணும். ஒரு ஊர் இருக்கிறது, அங்கே பார்த்தீங்கன்னாக்க இந்த சமூகம் அடையாளப்படுத்தின ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவராக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த ஊரிலே அந்த குடும்பமோ அந்த இனமோ ஒடுக்கப்பட்ட இனமாக இருக்கலாம். அப்போ அந்த ஊருக்குள்ளே நம்ம போய் நிற்கிற போது நமக்கு யார் அந்த இடத்துல டார்கெட் பாயிண்ட் அப்படின்னா, அந்த இடத்தில் அநீதி இழைக்கப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள். இப்படி சமூகத்தில் ஒவ்வொரு விதமான சூழல்களிலும் நம்ம பார்க்கலாம். அப்போ அடுத்திருப்பவர் என்பவர் யார் அப்படின்னா, அந்த சூழலில் நீதியை மறுக்கப்பட்டு, இறக்க மறுக்கப்பட்டு, வாழ்வு மறுக்கப்பட்டு கிடக்கிற யாராக இருந்தாலும் அவர்தான் நமக்கு அடுத்திருப்பவர் என்று ஆண்டவர் அடையாளப்படுத்துகிறார். இப்போ அந்த நபர்களுக்காக நம்ம ஜெபிப்பது. இரண்டாவது விஷயம், இந்த பரிந்துரைத்து ஜெபிப்பதனுடைய அந்த அடையாளத்தில் யார் அந்த டார்கெட் பாயிண்ட் அப்படின்னா, இப்போ நம்ம குடும்பத்துக்குள்ளேயே இருப்பாங்க. பல வேளைகளில் நாம் என்ன செய்கிறோம், அவங்களுக்காகவே ஜெபிச்சு நேரத்தை இழந்து போகிறோம். ஆனால் இந்த பரிந்துரை ஜெபத்தில் மட்டும் நம்ம பார்க்குற போது இந்த குடும்பத்தை தாண்டி நம்ம வெளியில் போய் இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்குறோம். இப்போ காசாவில் என்ன நடக்குது நமக்கு நியூஸில் பார்க்குறோம். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு குறுஞ்செய்தி வந்தது. அதில் ஒரு சின்ன வீடியோ. அதில் என்னென்னா, அந்த குழந்தைகள் அந்த வழியாக போகிற டிராக்டரிலிருந்து உணவு பதார்த்தங்களை ஏற்றி செல்கிற டிராக்டரிலிருந்து விடக்கூடிய அந்த தானியத்தை பொறுக்கிறாங்க. பாருங்கள், இன்றைக்கி நம்ம ரோட்டில் இன்றைக்கி நான் ஒரு வாகனத்தில் போய் கொண்டிருக்கிற போது ஏதோ ஒரு அரிசி இது போகிறது, ஒரு லாரி ஒன்று போகிறது. அதிலிருந்து அவ்வளவு அரிசி கீழே சிந்தி கொண்டே போகிறது. அவ்வளவு நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கிறோம். அந்த உணவுகளை எல்லாம் பாதுகாக்கணும். சாப்பிட்டுக்கிட்டு அவ்வளோ உணவை நம்ம கீழே கொட்டுறோம். அன்றைக்கி அந்த வீடியோவை பார்த்தோன்னே மனசெல்லாம் பாரமாக போயிடுச்சு. நம்ம எவ்வளோ வீணாக போயிடுச்சு, உடனே கெட்டு போயிடுச்சுன்னு தூக்கி தூர போடுறோம். ஆனால் அது அந்த தவறை நானே கூட செய்திருக்கிறேன். உணர்வதற்கான ஒரு நேரமாக அது இருக்கிறது. அந்த குழந்தைகள் பாருங்கள், அந்த ரோட்டில் விழுந்து கிடக்கிற சிறு சிறு தானியங்களை போய் பொறுக்கிறாங்க. வேறு வழி இல்லை, தே ஹாவ் டு ஈட் சம்திங். அப்போ பாருங்களேன், இப்போ இந்த மக்கள் நம்மளால் நேரடியாக போய் ஒரு காசோ இல்லை ஒரு உதவியோ செய்ய முடியல, நம்மளால் முடியவும் முடியாது. ஆனால் அந்த என்ன செய்யலாம் அப்படின்னா, இங்கேருந்து நம்ம என்ன செய்யலாம், பரிந்து பேசலாம். இன்றைக்கி ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிறு குழந்தை பாதிக்கப்படுது, பாலியல் ஒரு பெரிய வேதனைக்கு உட்படுத்தப்படுது. நம்ம நியூஸாக பார்க்குறோம். நம்ம என்ன செய்கிறோம், அதை பார்த்துட்டு என்று சொல்லி ஒரு ஒரு வேதனையினுடைய ஒரு குரலை எழுப்பிவிட்டு நம்ம போயிட்டே இருக்கிறோம். பிறகு நம்ம அதை எடுத்து அதில் ஜெபத்தில் கொண்டுட்டு வரோமா, பரிந்து பேசுகிறோமா? நம்ம அந்த குழந்தையை பார்க்க போகிறதில்ல, அந்த குடும்பத்தினுடைய வேதனை வழிகளை நம்ம அறிய போவதில்லை. ஆனால் இங்கிருந்து அந்த குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்கிற போது கண்டிப்பாக அந்த பரிந்து பேசுதலினுடைய ஆழமான ஒரு கிருபை அந்த குடும்பத்தை போய் தாங்குது. இதுதான் இன்றைக்கி இந்த பரிந்து பேசுதலினுடைய ஆழமான ஒரு அடையாளமாக இருக்கிறது. பிள்ளைகளே, இன்றைக்கி பாருங்கள், மோயிசன் வந்து கடவுளுக்கு முன்னாடி நம்மளுடைய விடுதலை பயண நூலில் பார்க்குறோம். கடவுளுடைய அடையாளமாக அவர் நின்று கொண்டு இருக்கிறார். மக்களால் வெறுக்கப்படுகிறார். அநேக நேரம் அவர் வந்து மக்கள் அடிக்கிறதுக்காக மோயிசன் மீது கல்லெறிய துணிந்தார்கள். அப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம். 32:11 நம்ம பார்க்கக்கூடிய இறைவசனம், ஆண்டவர் முன் மன்றாடி, அப்போது மோசே தம் கடவுளாகி ஆண்டவர் முன் மன்றாடி, ஆண்டவரை மிகுந்த ஆற்றலோடும் வலிமை மிகு கரத்தோடும் நீர்தாமே எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த மக்களுக்கு எதிராக கோபம் மூழ்வது ஏன் கோபப்படுகிறீர்? பாருங்கள், பரிந்து பேசுகிறார். அடிக்க வந்தவனுக்காகவே பரிந்து பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவர் யாருன்னா மோசே தான். பரிந்து பேசுகிறார். இவங்களெல்லாம் வஞ்சகமாய் நீங்கள் அழித்து போடுறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்லி உலகம் சொல்லுமே என்று சொல்லி அவர் வந்து ஏன் அந்த இடத்தை தருவானேன் என்று சொல்லி அவங்களை மன்னியும் என்று சொல்லி விடுதலை பயண நூலில் 32:11-12 அவர் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். இது ஒரு பரிந்து பேசுதலுடைய முக்கியமான ஒரு அடையாளமாக நம்ம பார்க்குறோம். லூக்கா நற்செய்தி 22:32 நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் வந்து பல விதத்தில் நமக்கு இந்த வெளிப்பாடுகளை கொடுத்துருக்கிறார்.
ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த வல்லமையை அவர் கொடுத்து இந்த வல்லமையை கொடுத்து நமக்கும் ஜெபத்தில் இந்த பரிந்து பேசுதலில் பயணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுவதை தான் இந்த லூக்கா நற்செய்தி 22:32 பார்க்குறோம். அப்புறம் எபிரேயர் 7:25 பார்க்குறோம். இப்படி பல்வேறு இடத்துல எல்லாம் இந்த பரிந்து பேசுதலினுடைய அடையாளத்தை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். இந்த ஒரு அடையாளத்துக்குள்ளே நாம் பயணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய படிப்பினையை நம்ம உற்று பார்க்கிறோம். கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் அதனுடைய செயல்பாட்டு அதனுடைய அந்த படிப்பினையை நம்ம உற்று பார்க்கிற பொழுது 2634வது எண் மறைக்கல்வி நூல் 2634வது எண் சொல்கிறது, இன்டர்செஷன் இஸ் அ ப்ரேயர் ஆஃப் பெட்டிஷன் which leads us to pray as Jesus did. இயேசு செய்தது போல நம்மை செய்ய வைக்கிற ஒரு ஜெப முறைதான் இந்த பரிந்து பேசுதல் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. அப்போது நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது இந்த மெத்தடாலஜியில் நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இயேசுவாக மாறி ஜெபிக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். அதனால தான் இந்த ஜெபத்துக்கு பெரிய வல்லமை உண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். He is the one intercessor with the Father on behalf of all men, especially sinners. பாவிகளுக்காக எல்லா மனிதர்களுக்காகவும் இயேசு எப்படி ஜெபித்தாரோ அதே போல் நாமும் இணைந்து ஜெபிக்கிற ஒரு முறையாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. அதே சமயம் இன்னொரு எண்ணில் 956 சொல்லப்பட்டிருக்கிறது, refers to the intercession of the saints. புனிதர்களுடைய அந்த பரிந்துரையை அது அடையாளப்படுத்துகிறது. பீயிங் மோர் க்ளோஸ்லி யுனைடெட் டு கிரைஸ்ட், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்த ஒரு நிலையில், தோஸ் ஹூ டுவெல் இன் ஹெவன், மோட்சத்தில் ஆண்டவரோடு இருக்கிற பிள்ளைகள், ஃபிக்ஸ் த ஹோல் சர்ச் மோர் ஃபர்ம்லி இன் ஹோலினஸ், தே டு நாட் சீஸ் டு இன்டர்சீட் வித் த ஃபாதர் ஃபார் அஸ். அவங்க இந்த இடத்த விட்டு போன உடனேயும் மோட்சத்துக்கு போயிட்டாங்க, அப்பாடா எனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் நான் படுத்து தூங்குவேன், இனிமேல் இந்த பூமியை பற்றியோ மக்களை பற்றியோ எனக்கு ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறவங்களா இருந்திருந்தாங்கன்னா அது சுயநலத்தினுடைய உச்சக்கட்ட நிலை. அப்படி இல்லை, அவங்க இந்த உலகத்திலேயே அவங்க அப்படி இல்லை. அப்போ இந்த உலகத்தை தாண்டி போகப்போ அவங்க எப்படி போய் சும்மா உட்காருவாங்க? அதனால தான் சொல்கிறோம், புனிதர்கள் சும்மா இருப்பதில்லை, அவர்கள் இன்றைக்கும் இந்த மனுக்குலத்திற்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் இயேசுவின் மனநிலையை உள்வாங்கியவர்கள், இயேசுவாக தங்களை மாற்றிக்கொண்டவர்கள். அவர்களால் சும்மா இருக்க முடியாது. இயேசு இன்றைக்கும் ஒவ்வொரு பலியிலும் ஒவ்வொரு திருப்பலியிலும் பரிந்து பேசி கொண்டே இருக்கிறாரு. அப்போ இந்த புனிதர்களும் எங்கெல்லாம் கடவுள் பரிந்து பேசுகிற ஒரு சூழல் வருகிறதோ அந்த இடத்துல எல்லாம் இயேசுவோடு இணைந்து அவர்களும் பரிந்து பேசுகிறார்கள். அதனால தான் நம்முடைய திருச்சபை புனிதர்களுடைய தோழமையை இன்றைக்கும் உறுதியாய் நம்பிக்கொண்டே இருக்கிறது. ஸோ இன்டர்செஷன் இஸ் நாட் only for our calling but a spiritual work of mercy that continues even in heaven அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இரக்கத்தின் செயலை தான் நீங்களும் செய்யணும் அப்படின்னு நம்ம இன்றைக்கி உங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நம்மளுடைய திருச்சபை தந்தையர்கள் இருக்காங்க பாருங்களேன், அவங்களும் இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு சிலரை பார்க்குறோம். 3வது நூற்றாண்டில் வாழ்ந்த செயின்ட் சிப்ரியன் ஆஃப் கார்த்தேஜ், அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, let us remember one another in concord and unanimity, let us on both sides always pray for one another. அதனால தான் பாருங்கள், இந்த கான்செப்ட் எல்லா மக்களுடைய மனதிலும் உலவிக்கொண்டே இருக்கும். பார்க்குறப்போ எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அப்படி சொல்லக்கூடிய ஒரு பண்பு நலனை நம்ம வளர்த்து வச்சுருக்கிறோம். அப்போ இந்த பண்புக்கு பின்னாடி இருக்கிற ஒரு குவாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்டர்செசரி, எனக்காக நீங்கள் இன்டர்சீட் பண்ணுங்க அப்படி சொல்கிறோம். அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். செயின்ட் அகஸ்டின் என்ன சொல்கிறார் பாருங்க, why do we pray for the dead if not that God may have mercy on them? நம்ம எதுக்கு இந்த இறந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம்? கடவுள் அவர்கள் மீது இரக்கம் வைக்கணும்னு சொல்லி தானே நம்ம ஜெபிக்கிறோம். let us pray for them all that they may have rest in peace அப்படின்னு சொல்கிறார். அப்போது அவங்களுக்காக நம்ம இன்டர்சீட் பண்ணுறோம், இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்குறோம், பூசையில் ஜெபிக்கிறோம். அப்புறம் அவங்களுக்கு கல்லறை திருநாள் ஒரு நாள் வச்சு மறந்தவங்களெல்லாம் நம்ம மீண்டும் நினைவுபடுத்தி நம்முடைய நினைவில் வச்சு அந்த வருடம் பூரா அவங்கள நம்ம மீண்டும் நினைவுபடுத்தி ஜெபிக்கிறோம். அப்போது இந்த அடையாளங்கள் எல்லாம் வெறும் பூ போடுறதுக்கும் அந்த இடத்தை அலங்காரம் பண்ணுறதுக்கும் நமக்கு கொடுக்கப்படலை. அவர்களுக்காக ஜெபிக்கிற அந்த ஒரு அடையாளம், அதான் இன்டர்செசரி. இறந்தவர்களுக்கும் நம்ம பரிந்து பேசுகிற சாட்சியாக நிற்கிறோம். ஜான் கிறிஸ்தோஸ்தம் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு, புனிதர், த பவர் ஆஃப் ப்ரேயர் ஹாஸ் ஓவர் கம் எனிமீஸ்.
இந்த பவர் ஆஃப் ப்ரேயர், இந்த ஜெபத்தினுடைய வல்லமை தான் எதிரியை வெல்லுவதற்கான ஒரு அடையாளமாக அமைந்திருக்குது. பிரிடில்ட் த ரேஜ் ஆஃப் லயன்ஸ், எக்ஸ்டிங்யூஸ்ட் வார்ஸ், அப்பீஸ்ட் த எலமெண்ட்ஸ். ப்ரேயர் இஸ் எ ட்ரெஷர், undiminished, a mind never exhausted. அப்போ அந்த ஜெபத்தினுடைய வல்லமை எப்படி இருக்குதுங்கிறது தான் அவர் இந்த இடத்துல அவர் விலைக்கு சொல்கிறார் பாருங்கள். எவ்வளவு தூரம் அது வல்லமையாய் செயல்படுது, எதிரிகளை மாற்றக்கூடிய அளவுக்கு அது வல்லமை பெறுகிறது. விலங்குகளினுடைய ஆற்றலையும் தாண்டி நிற்கிது, அது அவைகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய அடையாளமாக இருக்கிறது. நம்முடைய தானியேல் குகையில் போடப்பட்ட பொழுது, சிங்கங்களின் குகையிலெல்லாம் அது வாயை கட்டுறாரு கடவுள். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது அப்படிப்பட்ட ஒரு அடையாளம். த சர்ச் ஃபாதர்ஸ் சா இன்டர்செஷன். நம்முடைய திருச்சபை தந்தையர்கள் இந்த பரிந்து பேசுதலை எப்படி பார்க்குறாங்கன்னா, ஆஸ் அ சேக்ரட் டியூட்டி, அது ஒரு பரிசுத்தமான பணியாக பார்க்குறாங்க. எ ஃப்ரூட் ஆஃப் லவ், அன்பினுடைய கனியாக பார்க்குறாங்க. அடுத்தது யூனிட்டி இன் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற அந்த உடலில் இணைந்திருக்கிற அந்த உடலினுடைய ஒன்றிப்பாக பார்க்குறாங்க. அப்போது யாரெல்லாம் இந்த பரிந்து பேசுதலில் இணைந்திருக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த 3 ஆசீர்வாதங்களுக்குள்ளும் நீங்கள் பயணிக்கிறீங்க. ஒன்று, நீங்கள் ஒரு புனித ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறீங்க, சேக்ரட் டியூட்டி. 2வது, அன்பின் கனியை நீங்கள் வெளிப்படுத்திட்டே இருக்கிறீங்க. 3வது, கிறிஸ்துவினுடைய உறுப்புகளாக நீங்கள் உயிருள்ள உறுப்புகளாக இணைந்திருக்கிறீங்க. அன்புக்குரிய பிள்ளைகளே, இப்படி பல்வேறு காரியத்தை நம்ம இந்த இன்டர்செஷனை பற்றி பேசும்போது, பரிந்து பேசுதலை பற்றி பேசும்போது நம்ம அடையாளப்படுத்த முடியும். திருவெளிப்பாடு 5:8 சொல்லுது. கடைசியாக இதை சொல்லி நம்ம நிறைவு செய்கிறோம் பாருங்கள். அப்பொழுது அந்த 4 உயிர்களும் 24 மூப்பர்களும் ஆட்டுக்குட்டி முன் வீழ்ந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் யாழும் சாம்பிராணி நிறைந்த பொற்கிண்ணங்களும் வைத்திருந்தார்கள். இறை மக்களின் வேண்டுதல்களே அக்கிண்ணங்கள். பார்த்தீங்களா, அவங்க வீழ்ந்தார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா அவர்கள் மற்றவர்களுக்காக விழுந்து ஜெபிக்கிற அடையாளம். அவர்கள் கையில் இருந்ததுன்னா இறை மக்களின் வேண்டுதல்களே அக்கிண்ணங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த பரிந்து பேசுவது என்பது கடவுள் வெளிப்படுத்தியிருக்கிற அடையாளமாக இருக்கிறது. ஆகவே இந்த அடையாளத்தை நாம் என்ன செய்யணும், உள்வாங்கி ஜெபிக்க ஆரம்பிக்கணும். நிறைய பேருக்கு குடும்பத்தை எப்படி ஆசீர்வாதத்திற்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியல. அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் வீட்டில் நீங்கள் எதுக்கு ஜெபிக்கிறீங்களோ ஜெபிக்கலையோ, நீங்கள் முழந்தாள் படியிட்டு உங்களை அவர்கள் உங்கள் காதுகளுக்குள்ளே வந்திருக்கும், இவங்க இந்த கஷ்டத்தில் இருக்கிறாங்க, இவங்க ஒரு கேன்சர் வியாதியில் துன்பப்படுறாங்க, இவங்க திடீர்னு ஸ்ட்ரோக் படுத்துட்டாங்க, அல்லது அவங்க கடன் பிரச்சனையில் மூழ்கிட்டாங்க, அதுவும் அவங்க வீட்டில் ஒரு மகளோ மகனோ வீட்டை விட்டு ஓடிட்டார், வேறு ஒரு பெண்ணோடு ஆணோடு அந்த குடும்பமே நிலைகுலைந்து கிடக்கிறது, அல்லது இந்த குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் இல்லை, அவங்க மனமுடைந்து கிடக்கிறாங்க, இந்த குடும்பத்தில் திருமணம் நடக்கவில்லை. இப்படி பல்வேறு விதமான கோரிக்கைகளை எல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு மனிதர்கள் முகத்தில் சிரிப்பை வைத்துக்கொண்டு கஷ்டப்பட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த கஷ்டத்தை உணர்கிற பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா, செபிப்பாங்க, பரிந்து பேசுவாங்க. நிறைய பிள்ளைகள் எங்ககிட்ட வேதனையோடு சொல்லக்கூடிய பல விஷயத்தில் ஒரு காரியத்தை மட்டும் சொல்லுகிறேன், இந்த குழந்தை பாக்கியம் இதுதான் அப்படி எல்லாமே அப்படின்னு இல்லை, எப்படி இந்த மனிதர்கள் செயல்படுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம் பாருங்களேன். ஒரு குழந்தை கிடைக்கலங்கிறது ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு பெரிய பாரமாக இருக்கிறது. அப்போ அந்த பாரத்துக்கு மத்தியில் இந்த மனிதர்கள் சுற்றி இருக்கிற பெரியவர்கள் ஞானமற்றவர்கள் என்று தான் நான் சொல்லுவேன். அவர்கள் ஞானமற்றவர்கள், அவர்கள் அழிவின் மக்கள். அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவர்களுடைய இயலாமையை புரிந்து கொண்டும் அந்த இயலாமைக்கு நடுவில் இவங்க என்ன செய்வாங்க, என்ன ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லையான்னு கேட்பாங்க. இந்த ஒன்றும் இல்லையான்னு கேட்குற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது உன் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் தான் ஆக்குகிறது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே அவ்வளோ பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன்னா ஆசீர்வாதம் இல்லை. நீ எப்போ ஒரு 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 தம்பதியினர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா, அந்த தவிப்புக்கு நீ எப்படி மருந்து கொடுக்கணும்? கவலைப்படாத, ஆண்டவர் உன்னோட இருக்கிறார், தைரியமாயிரு, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைகளை நீ பலப்படுத்துவதா, நீ ஒன்றுமில்லையான்னு கேட்கும்போதே அவர்கள் உடைந்து போகிறார்கள். பாருங்கள், ஒரு மகளுக்காக ஜெபிக்கிற போது அந்த மகள் அழுதாள், வெகுவாக அவள் மனமுடைந்து அழுதாள். காரணம் என்னென்னா, இந்த சமூகம் என்னை வாழ விடலை, நான் என்ன செய்வேன்,
நான் வந்து ஒரு மெக்கானிக்கலாக போய் குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நிறைய மெத்தடாலஜி வந்துருச்சு, ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்துருச்சு. குழந்தைய உனக்கு கையில் உருவாக்கி பொம்மை மாதிரி கையில் கொடுத்துருவாங்க. ஆனால் அங்கே போகக்கூடாதுன்னு திருச்சபை சொல்லுதே, அதனால் நான் என்ன செய்வேன் ஃபாதர் என்று சொல்லி அழுத போது அவள் சொன்னது, அவள் உணர்ந்து பேசியது, இந்த சமூகம் என்னை கொன்று குவிக்கிறது. என் அன்பு பிள்ளைகளை, இது ஒருவருடைய உணர்வு மட்டுமல்ல, அநேகருடைய உணர்வாக இருக்கிறது. இது குழந்தை பாக்கியத்துக்கான விஷயம் மட்டுமல்ல. ஒருத்தர் ஏதோ தவறு பண்ணியிருப்பாங்க, அந்த தவறில் அந்த குடும்பம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும். பட் நாம் அந்த இடத்துல வெளிச்சமாக ஒரு உப்பாக ஒளியாக நிற்கிறோமா என்பது தான் நம்ம பார்க்கணும். ஆகவே தயவு செய்து பரிந்து பேசுகிற அந்த பிள்ளைகளாக நீங்கள் மாறினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இப்படிப்பட்ட பாவத்தை கொடுக்கிற அடையாளமாக இருக்க மாட்டீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சமூகம் தீமையை விதைத்துவிட்டு அந்த தீமை சரி என்று நியாயப்படுத்துகிற பிசாசின் கூட்டங்கள் பெருகி கொண்டிருக்கிற வேளையிலே தான் ஆண்டவர் இன்றைக்கு உன்னையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்து, ஆபிரகாமை போல மோசேவை போல உன்னை சுற்றிலும் கசப்புகளும் வேதனைகளும் சூழ்ந்திருந்தாலும் நீ கரமுயர்த்தி ஆண்டவருடைய தளத்திலே பரிந்து பேசுகிற சாட்சியாக உயர்ந்து நில் என்ற அழைப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறது. திருத்தூதர்கள் பரிந்து பேசினார்கள், நம்முடைய புனிதர்கள் பரிந்து பேசினார்கள். ஏன் தாய் மரியாள், ஏன் ஆண்டவருடைய திட்டத்தை கரையில் ஏந்தி ஓடிக்கொண்டிருந்த புனித சூசையப்பர், இவர்கள் எல்லாம் பரிந்து பேசினார்கள். ஆகவே தான் அவர்கள் ஆண்டவருடைய திட்டத்திலே அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நீங்களும் ஆண்டவருடைய திட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். ஏதோ நீங்கள் பார்க்கிறவைகள் தான் உண்மைகள் என்று நினைத்து ஏமாந்து போகாதீர்கள். அதை கடந்த ஒரு ஆசீர்வாதம் இந்த பரிந்து பேசுதலில் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட போகிற ஆவியாருடைய ஆசீர்வாத கிருபை உங்களை தொட இருக்கிறது. நீங்கள் இன்றிலிருந்து பரிந்து பேசக்கூடிய ஒரு சிறப்பு பணியை, சேக்ரட் டியூட்டி, பரிசுத்த பணி அது. அந்த பணியை கையில் எடுங்க. உங்களுக்கு யாருனே தெரியாதவங்க காதில் செய்தியை கேட்ட அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி உங்கள் கரங்களை உயர்த்துங்க. அந்த இடத்திலே பரிசுத்த ஆவி உங்களை நிரப்புவார், உங்களை இன்னும் ஆசீர்வாத கிருபைக்குள்ளே அழைத்து செல்வார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு புது கிருபையும் புதிய ஆசீர்வாதமும் புதிய பொறுப்பும் ஆண்டவரால் நிறைவாக கிடைக்க உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இறைவன் உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவார். ஆமென். அன்புக்குரிய பிள்ளைகளே, ஒரு சிறிய ஜெபத்தை உங்களுக்காக ஏறெடுக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோமை, ஸ்தோத்தரிக்கிறோமை, ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரிந்து பேசுதல் என்பது ஒரு பரிசுத்த பணி என்பதையும், ஆண்டவரே என்னுடைய அன்பினுடைய கனி அது, நான் அன்பு செய்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன் என்றால் அதிலிருந்து அந்த கனி விளைய வேண்டுமே, அந்த கனி வெளிப்பாடாக அமைய வேண்டுமே. அதுதான் என்னுடைய பரிந்து பேசுதலுடைய அடையாளம். அது இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உடலில் என்னை இணைக்கிற ஒரு உறுப்பை போன்றது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு உதவி செய்தீரே. அதற்காக நன்றி செலுத்தும் இந்த வேளையிலே நாங்கள் தொடர்ந்து அடுத்தவர்களுக்காக பரிந்து பேசி உம்முடைய பாதத்திலே அநேக மக்களை வெற்றியாளர்களாக, உடைந்து போன பிள்ளைகளுக்கு உரு கொடுக்க, மனம் பலனிழந்து கிடக்கிற பிள்ளைகளை பலனாக உயர்த்த எங்களுக்கு ஆற்றலும் பலனும் தருவீராக. பரிசுத்த இறைவனின் கரங்களிலே எங்களையும் இந்த ஜெபத்தை கேட்டு இந்த வார்த்தைகளை கேட்டு யாரெல்லாம் தங்களை பரிந்து பேசுகிற சாட்சியாக உயர்த்துகிறார்களோ அவர்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாய் அடுத்த ஒரு இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you.